Hello everyone, welcome to your YouTube channel Educates. இப்போ எல்லாரும் வந்து ரீசெண்டாக பேசிகிட்டு இருக்க ஒரு ட்ரெண்டிங் டாபிக் வந்து என்னென்னா அது வந்து TCS NQT தான். எல்லாருக்கும் வந்து என்ன கன்ஃபியூஷன்னா இந்த கொரோனா டைமில் TCS வந்து ஹையர் பண்ணுவாங்களா அப்படின்னு வந்து நிறைய பேர் டவுட்ஸ் இருக்கும். பட் கண்டிப்பாக வந்து ஹையர் பண்ணுவாங்க. ஸோ இந்த TCS NQTக்கு வந்து நிறையா பேருக்கு எப்படி வந்து அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத வந்து தெரியாமல் இருக்குது. பிகாஸ் ப்ராசஸ் வந்து நிறையா இருக்குது. ஜஸ்ட் அப்ளை லிங்க் மட்டும் கொடுத்தா அவங்களால அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு நிறையா பேர் வந்து சொல்லியிருந்தீங்க. அதுக்காகவும் அதுக்கப்புறம் வந்து என்னென்னா இந்த TCS NQTயில் மெயினாக உள்ள ரவுண்ட் வந்து இந்த கோடிங் ரவுண்ட். அந்த கோடிங் ரவுண்டுக்கு நிறைய பேருக்கு வந்து ஐடியா இல்லாமல் இருக்குது. எப்படி எந்தெந்த கொஷின்ஸ் கேட்பாங்க, என்ன மாதிரி கேட்பாங்க, எப்படி அதை வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம சால்வ் பண்ணுறது, எந்தெந்த கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க, எதெல்லாம் இம்பார்ட்டன்ட், ரிப்பீட்டட், இந்த மாதிரி வந்து நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இதெல்லாம் வந்து சொல்கிற மாதிரி தான் இந்த வீடியோ. இதில் வந்து ஃபஸ்ட்டு இந்த TCS NQTக்கு எப்படி வந்து அப்ளை பண்ணுறது அதை பற்றியும், அதுக்கப்புறம் வந்து என்னென்ன கோடிங்ஸ்லாம் கேட்பாங்க, மெயின் கோடிங்ஸ் என்ன, இம்பார்ட்டண்ட்டாக எது கேட்பாங்க, எது நீங்கள் நல்லா பார்த்துக்கணும், இதெல்லாம் பற்றினா இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம எஜுகேஷன் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து இந்த TCS NQT இதுக்கு வந்து நம்ம எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இதுக்கு என்ன பண்ணணும்னா உங்களோட லேப்டாப்ஸ் இல்லைனா கம்ப்யூட்டர்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட லேப்டாப் இல்லைனா கம்ப்யூட்டர் இல்லைனா நீங்கள் வந்து ஃபோன்லேயே யூஸ் பண்ணலாம். இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் ஃபோனில் யூஸ் பண்ணலாம். ஃபோன்லேயுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் க்ரோமில் ரெக்வஸ்ட் டெஸ்க்டாப் சைட் கொடுத்துக்கோங்க. பிகாஸ் நார்மல் ஃபோன் சைட்டில் இது வந்து ஒர்க் ஆகாது, டெஸ்க்டாப் சைட் மேலே தான் ஒர்க் ஆகும். ஓகே, இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட கூகுள் க்ரோமில் இந்த மாதிரி TCS நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு வந்து டைப் பண்ணி சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்தோன்னா நிறையா ரிசல்ட்ஸ் வரும். அதில் வந்து ஃபஸ்ட்டாக இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேஜ் லோட் ஆகும். TCSோட நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பேஜ். அந்த பேஜ் வந்து பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. வெயிட் லோட் ஆகிட்டுருக்கு. அதுக்கு அந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ வந்து லாகின் ரிஜிஸ்டர் 2 இருக்கும். நீங்கள் வந்து இப்போ புதுசாக ரிஜிஸ்டர் பண்ணுறீங்கன்னா ரிஜிஸ்டர் நவ்வே கொடுங்க. அப்போ தான் ரிஜிஸ்டர் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இங்கே வந்து IT BPSன்னு இருக்கும். IT ப்ரெஸ் பண்ணுங்கள். ITக்கு தான் இப்போ வந்து ஹையர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, அதை ப்ரெஸ் பண்ணி இப்போ உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஒரு பேஜ் வந்து லோட் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் கேட்டிருப்பாங்க. இது என்னென்னா எக்ஸாக்டாக உங்களுக்கு வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களோட நேம், ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் இதெல்லாம் கேட்கும். அப்புறம் டேட் ஆஃப் பர்த், இமெயில் ஐடி, ஜெண்டர் இதெல்லாம் இருக்குது. பார்த்துக்கோங்க. எல்லாமே பார்த்து கேர்ஃபுல்லாக வந்து டைப் பண்ணுங்கள், ஃபில் பண்ணுங்கள். அப்புறம் இமெயில் ஐடி கேட்கும். அதுக்கப்புறம் வந்து மொபைல் நம்பர் கேட்கும். அதுக்கப்புறம் இன்ஸ்டியூஷன், உங்களோட காலேஜ் நேம், குவாலிஃபிகேஷன், இயர் ஆஃப் பாசிங் அப்படின்னு இருக்கும். அப்புறம் பாஸ்வேர்டு வந்து ஒரு கேபிட்டல் லெட்டர், அதுக்கப்புறம் நம்பர்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்தோன்னே உங்களோட மெயிலுக்கு வந்து அதோட DT நம்பர் அப்படின்னு வந்து போயிருக்கும். அந்த DT நம்பரை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. அதான் எப்போவுமே தேவை. நான் ஆல்ரெடி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ வந்து அந்த DT நம்பரை போடுறேன். இப்போ நீங்கள் க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டையும் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இப்போ லாகின் பண்ணலாம். இப்போ லாகின் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க. என்னோடய DT நம்பர் தான். நான் இப்போ என்னோடய பாஸ்வேர்டை போட்டு இப்போ வந்து உங்களுக்கு லாகின் பண்ணி உள்ளே போய் எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்து நான் லாகின் பண்ணிவிட்டேன். லாகின் பண்ணிட்டு என்னோடய அக்கௌண்ட்டுக்குள்ளே போகுது. ஓகே, பார்த்துக்கோங்க. இதான் வந்து மெயின் ஸ்டெப் ஆஃப் ப்ராசஸ். இப்போ தான் நம்ம அப்ளை பண்ணவே போகிறோம் அந்த டெஸ்ட்டுக்கு. மேலே அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கா, அதை ப்ரெஸ் பண்ணி உள்ளே போங்க. உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய பேஜ் மாதிரி லோட் ஆகும். இங்கே பாருங்கள், உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் மாதிரி நிறையா இருக்கா. இது எல்லாமே ஃபில் பண்ணணும். அதுக்கு வந்து ஸ்டார்ட் ஃபில்லிங் த ஃபார்ம் கொடுங்க. ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பெரிய லிஸ்ட் ஆஃப் டீட்டெயில்ஸ் வரும். மொத்தம் 4 காலம் இருக்கும். அதில் ஒவ்வொரு சப்டிவிஷனும் இருக்கும். இதில் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒன்றில் வந்து டெஸ்ட் லொக்கேஷன், பர்சனல் டீட்டெயில்ஸ் அதெல்லாம் இருக்குது. நியரஸ்ட் டெஸ்ட் லொக்கேஷன் கொடுத்துக்கோங்க. பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது, இதெல்லாம் கொடுத்துக்கோங்க. அடுத்து ப்ரெசன்ட் அட்ரஸ், பெர்மனன்ட் அட்ரஸ் இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் கொடுத்துக்கோங்க. அப்புறம் அதர் டீட்டெயில்ஸ், உங்களோட மொபைல் நம்பர், இமெயில் ஐடி அதெல்லாம் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க. ஓகே, நான் வந்து இப்போதைக்கு உங்களுக்கு ஜஸ்ட் டெமோக்கு சொல்லி காமிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லெஃப்ட் சைடில் வந்துட்டு உங்களோட ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்ன, காலேஜ் நேம் இதெல்லாம் போட்டுருங்க. அடுத்து வந்து உங்களோட இதெல்லாம் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு கிராஜுவேஷனை ப்ரெஸ் பண்ணி ஒவ்வொன்றா லைனாக ஆர்டராக வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணுங்கள். இப்போ இது கிராஜுவேஷன் இது பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து 12th எவ்வளோ மார்க்கு அதெல்லாம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகே,
இப்போ பாருங்கள் 12th வந்து எவ்வளோ மார்க் இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். 12th கிரேடிங் கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் காமிக்கும். நான் வந்து உங்களுக்கு ஒரு டெம்பரரியாக சொல்கிறேன். நான் வந்து டீட்டெயில்ஸில் ஃபில் பண்ணாமல் நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். அதனால தான் வந்து எனக்கு வந்து அலர்ட் காமிக்குது. இப்படியே இந்த ஏதாவது வேறு ஏதாவது குவாலிஃபிகேஷன் வச்சுருக்கீங்களா, இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கீங்களா, இல்லை டெக்ளரேஷன், இதெல்லாம் கரெக்டாக பார்த்து ரீட் பண்ணி எஸ் ஆர் நோ கொடுங்க. கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்து நெக்ஸ்ட்டு இதுக்கு போங்க. சப்போஸ் உங்களால் இப்போதைக்கு பண்ண முடியல, கொஞ்சம் லேட்டாக கண்டினியூ பண்ணலாம்னா வெறும் சேவ் மட்டும் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கூட வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது நெக்ஸ்ட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துட்டேன். இப்போ பார்த்துக்கோங்க. இப்போ நான் நெக்ஸ்ட்டு பேஜுக்கு வந்து நான் போகிறேன். நெக்ஸ்ட் பேஜுக்கு போனோம்னா இப்போ பாருங்கள், இதில் போய்ட்டு உங்களோட லாங்குவேஜஸ் என்ன லாங்குவேஜ் தெரியும், ஏதாவது சர்டிஃபிகேஷன் படிக்கிறீங்களா இதெல்லாம் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அப்புறம் அச்சீவ்மெண்ட்ஸ் எதாவது பண்ணியிருக்கீங்களா இதெல்லாம் போட்டுருங்க. மெயினாக உள்ளது இப்போ என்னென்னா இதுதான் மெயின், உங்களோட பிளட் குரூப் இதெல்லாம் போட்டு ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணணும். இதில் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறதுல நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா உங்களோட செல்ஃபி ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணிடுறாங்க. இதனால் வந்து போன தடவைனா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எக்ஸாமே எழுதவில்லை, ஃபோட்டோ வந்து மேட்ச் ஆகலை, இந்த மாதிரி ஃபோட்டோலாம் போடக்கூடாதுன்னு. ஸோ ப்ராப்பராக ப்ரொஃபஷ்னலாக பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுங்கள். அதுதான் வந்து பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட ரெஸ்யூம் கேட்டிருப்பாங்க. இந்த ரெஸ்யூம் தான் மெயின். இந்த ரெஸ்யூம் தான் உங்களுக்கு கடைசி இன்டர்வியூ வரைக்கும் வரும். ஸோ ரெஸ்யூம் ப்ராப்பராக அப்லோட் பண்ணுங்கள். தப்பாக அது மாற்றி அப்ளை பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து எஸ்ஆர் நோ அதெல்லாம் கேட்கும். கொடுத்துட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் ப்ரிவியூன்னு இருக்கும், அது ப்ரெஸ் பண்ணி எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக ஓகேவான்னு பார்த்துக்குங்க. பார்த்து முடிச்சதுக்கப்புறம் கீழே வந்து ஐ அக்ரி கண்ணி கொடுத்துட்டு ப்ளேஸ் கொடுங்க. நீங்கள் எந்த ஊர்னு சொல்லி கொடுத்துட்டு நீங்கள் இன்றைக்கி ப்ரெஸ் அப்ளை பண்ணி இன்றைக்கி டேட் காமிக்கும் கொடுத்துட்டு சப்மிட் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட மொத்தமாக ஃபில் பண்ணுற ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. நீங்கள் வந்து இந்த என்கியூடிக்கு அப்ளை பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஓகே, இப்போ வந்து நம்ம எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, எப்படி பண்ணி முடிக்கிறது, ப்ரொசீஜர் ஸ்டெப்ஸ் எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு இப்போ வந்து என்னென்ன கோடிங்ஸ் கேட்பாங்க. ஒரு பேசிக்ஸ் வந்து ஒரு 35 கொஷின்ஸ் இருக்குது. ஒரு பேசிக்காக ஒரு 35 கொஷின்ஸ் இருக்குது, ப்ரோக்ராமிங் கொஷின்ஸ். அதை வந்து பார்ப்போம். அது வந்து மெயினாக என்ன சொல்கிறாங்கன்னா டிசிஎஸ் கோடிங் ரவுண்ட் அது வந்து மோஸ்ட்லி ஈஸியாக தான் இருக்கும். இந்த அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ் அப்புறம் ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் இந்த மாதிரி தான் கேட்பாங்க. பட் மெயினாக அதை கிவன் வேர்டில் வச்சு கேட்க மாட்டாங்க. இப்போது ஒரு ஸ்ட்ரிங்கை ரிவர்ஸ் பண்ணணும்னா ரிவர்ஸ் பண்ணுங்க டேரெக்டாக கேட்க மாட்டாங்க, ஒரு சுற்றி வளைச்சு தான் கேட்பாங்க. பிகாஸ் நம்ம டேரெக்டாக கொடுத்தா நமக்கு ஒரு லாஜிக்கல் திங்கிங் வராது, ஈஸியாக வந்து நம்ம பண்ணிடுவோம். அதுக்காக கொஷினை வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. கொஞ்சம் ஏதாவது ஸ்வாப் பண்ணி ஏதாவது எலமெண்ட்ஸ் மாதிரி கொடுத்து இல்லைனா ஏதாவது ஒரு ஸ்டோரி மாதிரி கொடுத்து தான் கேட்பாங்க. ஸோ யார் வந்து கொஷின்ஸ் வந்து வேறு மாதிரி கேட்டிருக்காங்க, பெருசாக கேட்டிருக்காங்கன்னு சொல்லி பயப்பட வேணாம். நீங்கள் கொஷினை வந்து டீப்பாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா அவங்க என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இதில் வந்து ஒரு 35 கொஷின்ஸ், ஒரு பேசிக் கொஷின் சொல்ல போகிறேன். நீங்கள் பேசிக்காக பார்த்துக்கோங்க. அங்கே வந்து அவங்க ட்விஸ்ட் பண்ணி தான் கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்ல போகிறேன்னா ஒரு மெயினாக ஒரு கோடிங் வந்து நான் சொல்ல போகிறேன். அந்த கோடிங் வந்து நீங்கள் என்னென்னு பார்த்துக்கோங்க. அது வந்து உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போ என்னென்ன கோடிங்ஸ் வந்து பார்ப்போம். இது இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேக்டோரியல் ஆஃப் நம்பர் அது கேட்பாங்க. அப்புறம் ஏரியா ஆஃப் சர்க்கிள் கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த லீப் இயர் ஆர் நாட் அது கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஜிசிடி ஆஃப் 2 நம்பர்ஸ் அது கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு நம்பர் வந்து ப்ரைம் நம்பரா இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு கிவன் ரேஞ்சுக்குள்ளே நம்ம ப்ரைம் நம்பர்ஸ் கண்டுபிடிக்கணும். சப்போஸ் 1 to 50 அதுக்குள்ளே என்னென்ன ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் வந்து ஸ்ட்ராங் நம்பரா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அடுத்து வந்து ஒரு நம்பர் வந்து பேலிண்ட்ரோமா இல்லையா அதை கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்ட்ரிங் வந்து பேலிண்ட்ரோமா இல்லையா அது பண்ணணும். அதுக்கப்புறம் ஆம்ஸ்ட்ராங் நம்பர் கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு கிவன் இன்டர்வலில் ஆம்ஸ்ட்ராங் நம்பர் கேட்பாங்க. வழக்கம் போல தான் இந்த 1 to 50 உள்ள ஆம்ஸ்ட்ராங் நம்பர் அதெல்லாம் பிரிண்ட் பண்ண சொல்லுவாங்க. அடுத்து வந்து சீரியஸ் கேட்பாங்க. அடுத்து வந்து இந்த டெசிமல் டு பைனரி டு டெசிமல், டெசிமல் டு ஆக்டல், ஆக்டல் டு டெசிமல், ஹெக்ஸா டெசிமல் டு டெசிமல், இந்த மாதிரி கன்வர்ஷன் ப்ரோக்ராம்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. பட் இதிலேருந்து அவ்வளோ வந்ததில்லை, இனிமே வர சான்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் எதுக்கும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃப்டி பொசிஷன். அடுத்து வந்து சம் ஆஃப் ஆல் ப்ரைம் நம்பர்ஸ் இன் கிவன் ரேஞ்ச் அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு 1 to 50 உள்ள ப்ரைம் நம்பர்ஸ்லாம் நம்ம கண்டுபிடிச்சி அதெல்லாம் சம் பண்ணி நம்ம வந்து ரிசல்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் மெயினாக உள்ளது ரிவர்ஸ் ஸ்ட்ரிங். இது வந்து ஈஸி தான். அதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஏ கிவன் நம்பர். அதுக்கப்புறம் வந்து பேட்டர்ன் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸ்டார் பேட்டர்ன் யூஸிங் நம்பர்ஸ் கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்ஸ் யூஸிங் ஸ்டார்ஸ் கேட்பாங்க. ஆஷ் எது வேணால் கேட்கலாம். அதுக்கப்புறம் வந்து என்னென்னா டைமண்ட் பேட்டர்ன் கேட்பாங்க. நம்பர்ஸ் யூஸ் பண்ணி ஸ்டார்ஸ் யூஸ் பண்ணி கேட்பாங்க. அதுக்கப்புறம் அரே கான்செப்ட் வந்து 2 கொஸ்டின் கேட்பாங்க. ஸ்மாலஸ்ட் நம்பர் இந்த அரே அது கேட்பாங்க. அதுக்கப்புறம் பிக்கஸ்ட் நம்பர் இந்த அரே அந்த கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் டூப்ளிகேட் எலமெண்ட்ஸ் இந்த அரே. அப்புறம் ஒரு மெயினாக ஒரு கொஸ்டின் வந்து என்னென்னா இந்த கொஸ்டின்ஸ்லேயே மெயினாக ஒரு கொஸ்டின்ஸ் வந்து ஒரு கொஸ்டின் இருக்குது. அது வந்து என்னென்னா இஃப் த கிவன் வேர்டு இஸ் கீவேர்ட் ஆர் நாட் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் கேட்பாங்க. அது வந்து என்னென்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ ஒரு வேர்டு கொடுப்பாங்க. அந்த வேர்டு வந்து நம்ம கீவேர்டு இல்லையா கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள்
ஸ்விட்ச் அப்படின்னு நம்ம ஒரு வேர்டு இன்புட்டாக கொடுத்தோம்னா அது ஒரு கீவேர்டு. ஏன்னா ஸ்விட்ச் கேஸ் அது ஒரு கீவேர்டு அந்த மாதிரி இருக்கா. சப்போஸ் உங்கள் நேம் இல்லைனா ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா அது வந்து நாட் எ கீவேர்டு அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். அந்த ப்ரோக்ராம் மெயினாக எல்லாத்துலையும் கேட்குறாங்க. ஸோ அந்த ப்ரோக்ராம் வந்து பார்த்துக்கோங்க. இந்த எல்லா பேசிக் ப்ரோக்ராம்ஸும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக TCS NQTயில் இந்த கோடிங் ஒன்று வந்து ஈஸியாக வந்து கிராக் பண்ணிடலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஏதாவது தப்பாக சொல்லணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து TCS NQTக்கு வந்து அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு தெரியல, கோடிங் ஒன்று எப்படி கிராக் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.